ஹாய் வியூவர்ஸ், போன எபிசோட்ல பத்மநந்தன் வீரர்களுக்கு ஏற்படுற காயம் சகஜம், அது தேகத்துல ஏற்படுற போது மனசுல ஆறாத தழும்பா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே பூரா காமிக்கிற காட்சியோட சொல்லியிருந்தோம். அதை தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். அடுத்த காட்சியிலேயே நந்தினியும் பத்மநந்தனையும் காமிக்கிறாங்க. பத்மநந்தன், நீ எதுக்கு இந்த பொம்மையிட்ட சண்டை போட்டுட்டு பயிற்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா என்னோட வாளுக்கு இரையாகக்கூடியவன் இங்க இல்ல அப்படி நந்தினி கோவமா சொல்றாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இங்க மாறுவேஷ வந்தவன் தான் அப்படின்னு கோபமா சொல்றாங்க. இதை கேட்ட பத்மநந்தன், அவன் மறுபடியும் வருவான், அப்ப நம்மகிட்ட சிக்கிடுவான், கவலைப்படாத, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாரு. உடனே எங்க அப்படின்னு கேட்கறாங்க. பர்வதக்க ராஜ்யத்துக்கு போகணும், இளவரசர் மலைக்கேதுக்கு முடிசூட்டு விழா நடக்குது, உண்மையால மலைக்கேது யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவ அப்படிங்கிறாரு. எனக்கு விருப்பம் இல்லை, நான் வரலைங்கிறாங்க. நான் நீ என் கூட வரணும்னு விரும்புறேன், வரமாட்டியா அப்படி கேட்கிறேன். அப்படின்னா நம்ம எப்ப கிளம்பணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நந்தினி. அடுத்த காட்சியில சந்திரன் அலெக்சாண்டர் முகாமுக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் சந்திரன் அலெக்சாண்டர் முகாம் வரைக்கும் வந்துட்டோம், ஆனா உள்ள எப்படி நம்ம நுழையிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. உடனே காவலர்களோட உடையை பாக்குறாரு. அந்த உடையை போட்டுட்டு ரொம்ப விசித்திரமான ஆடையா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போகிறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த நேரத்துல பிலிப் துரை கூப்பிடுறாரு, நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காவலர் கொண்டோடனே அவங்களை பின்தொடர்ந்து போறாரு. அடுத்த காட்சியில பிலிப் துரை அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. யார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கிட்ட கேட்ட உடனே இவர் அலெக்சாண்டரோட விசுவாசி பிலிப் துரை அப்படின்னு அவர் சொல்றாரு. சந்திரன் இதை பேசிட்டு இருக்கிற போதே அந்த பிலிப் துரை போறாரு. சந்திரனும் அவர் பக்கத்துல போறாரு. போன உடனே உன்னைய இது வரைக்கும் நீங்க பார்த்ததே இல்லையே, நீ யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சந்திரன் புதிதா வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. புதுசு, நான் உணவு கொடுக்கறதுக்கான உதவி செய்ய, உணவு தான் எல்லாருக்குமே முக்கியம் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சந்திரன் உத்தரவுன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல வேற ஒரு காவலர் அலெக்சாண்டர் உங்களை அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு பிலிப் துரையை கூப்பிட்டு போறாரு. அடுத்த காட்சியில அலெக்சாண்டர் காமிக்கிறாங்க. அலெக்சாண்டர் பர்வதக் ராஜா மலைக்கேதுவுக்கு பட்டாபிஷேகம் அழைப்பு கொடுத்திருக்காரு. இந்த அழைப்பு நம்மகிட்ட கொடுத்திருக்கிறது இவங்க எல்லாருமே நமக்கு தலை வணங்குவாங்கன்னு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து சந்திரன் உணவு எடுத்துட்டு உள்ள வர்றாரு. யார் நீ, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே புலித்துறைக்கு நான் உணவு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. சோதனை பண்ணி பாக்குறாங்க. அவர் சோதனை பண்ணி பார்த்து முடிச்ச உடனே அவரு ஒரு நிமிஷம் இதை பிடிங்கன்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்கிற கத்தி எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த உணவை எடுத்துட்டு உள்ள போறாரு. அவர் கத்தி எடுத்து கொடுத்த உடனே அவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறம் இவர் உணவை எடுத்துட்டு உள்ள போறாரு. அவரு உள்ள போன உடனே முறையா அலெக்சாண்டரை நேர்ல பாக்குறாரு. பர்வதக்க அரசரை நான் போய் பார்க்க மாட்டேன், குறைச்சு மதிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் நீங்க அந்த அழைப்பை ஏத்துட்டு போனீங்கன்னா அவங்களை கண்டு நீங்க பயந்துட்டீங்கன்னு நினைப்பாங்க அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல ஹெலனாங்கிறவங்க வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த அழைப்பை ஏத்துட்டு நீங்க அங்க போகணும்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. உனக்கு ஏன் அப்படி தோணுது அப்படின்னு அலெக்சாண்டர் கேட்டோன்னே, ஏன்னா கை கோத்து செய்ய வேண்டிய விஷயத்த ஏன் கை நீட்டி நம்ம செய்யணும் அப்படின்னு ஹெலனா சொல்றாங்க. இதை கேட்ட அலெக்சாண்டரோட தளபதி, இவங்களை பத்தியும் புரியாம நீ பேசாத, பேரரசு அலெக்சாண்டர் கை கோத்து பண்ற அளவுக்கு இவங்க யாருமே தகுதி இல்லை அப்படிங்கிறாரு. இதை கேட்ட ஹெலனா, உண்மைதான், ஆனா வையத்தால் தலை வணங்குறவங்க எப்ப நிமிருவாங்கன்னு தெரியாது, இதுவே நட்புக்கு தலை வணங்குறவங்க தலையை கொடுக்கறதுக்கும் தயங்க மாட்டாங்க அப்படின்னு ஹெலனா சொல்றாங்க. சந்திரன் யார் இவங்க அப்படின்னு ஹெலனா பாக்குறாரு. ஹெலனா பேசுறத கேட்ட தளபதி, பேரரசு அலெக்சாண்டர் முன்னாடி நீ பேசிருக்கேன்னு மறந்துடாதேன்னு சொல்றாரு. ஆனா அலெக்சாண்டர், அவ பேசுறது அர்த்தம் இருக்குது, இப்ப போரிட்டு ஒருத்தர் தலைவணாங்கினாங்க, ஆனா மேற்கொண்டு ஹெலனா சொல்ற மாதிரி இருந்தா ரத்தமே இல்லாம எல்லாருமே தலைவி வணங்கி பார்நாட்டை கைப்பற்றுவேன் இல்ல அப்படின்னு அலெக்சாண்டர் சொல்றாரு. இதை கேட்ட சந்திரன், அப்படி ஒன்னும் நடக்காது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அலெக்சாண்டர் கோவப்படுறாரு. ஹெலனா தளபதி எல்லாருமே பாக்குறாங்க சந்திரனை. இவ்வளவு தைரியமா அலெக்சாண்டர் முன்னாடி பேசுறது யாரு அப்படின்னு கேட்ட உடனே சந்திரா அப்படிங்கிறாரு. இவ்வளவு தைரியமா உனக்குங்கிறாரு. எனக்கு இல்ல, சந்திரன்கிறவரு தான் இப்படி சொல்றாரு சொன்னோடனே, யாரு இந்த சந்திரா அப்படின்னு அலெக்சாண்டர் கேட்கிறாரு. பார்நாட்டோட முதல்வன், அண்டை நாட்டுக்கு எதிரி இப்படின்னு சொல்றாரு. அண்டை நாட்டுக்கு எதிரியா அப்படின்னு காவலர்கள் கேட்ட உடனே, நான் சொல்லல, சந்திரன் தான் சொல்றான் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அலெக்சாண்டர், அவனை எங்க பார்த்த அப்படின்னு கேட்கிறாரு. அசசீலால நான் பார்த்தேன், சாணக்கியரோட சிஷ்யம் அவன் அப்படிங்கிறாரு. தம்பியோட அரண்மனையில உணவு எடுத்துட்டு போகும்போது சந்திரனை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அந்த பாரத நாட்டோட புதல்வன் அந்த சந்திரா எங்ககிட்ட மோதுவானா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் கேட்கிறாரு. சந்திரன் 100 பேருக்கு சமம், அவன் நிச்சயமா மோதுவாங்கிறாரு. இது கேட்டு காவலர்கள் கோவப்படுறாங்க. நான் சொல்லல, சந்திரன் தான் சொல்றான் அப்படிங்கிறாரு. சரி, அவனை வர சொல்லு, அவனை வெட்டி நான் ஆக்குறேன் அப்படின்னு அலெக்சாண்டர்
சொல்றாரு. சந்திரன் வருவான், வந்து பாரத்தை 2 துண்டா ஆகிறத தடுக்கிறதுக்கும் உன்னை விரட்டுறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் அவருக்குள்ள சொல்றாரு. அந்த நேரத்துல அலெக்சாண்டர், நீ இங்க என்ன செய்யற அப்படின்னு கேட்கிறாரு. நான் பிலிப் துரைக்கு உணவு கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு இடத்துல உணவு வச்சுட்டு போறாரு. போற நேரத்துல உன்னோட பேர் என்னன்னு அலெக்சாண்டர் கேட்ட உடனே மறுபடியும் சந்திராங்கிறாரு. சந்திராவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காவலர் கோவப்பட்டவனே, சந்திரா என்னை துஷ்யந்த் அப்படின்னு அழைப்பாரு அப்படிங்கிறாரு சந்திரா. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் தளபதியை பார்த்து பர்வதக்க அரசர் இடத்துக்கு போகணும், ஹெலனாவும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் ஹெலனாவோட பல்லாக்க தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சந்திரனை பார்த்து சொல்றாரு. சந்திரனும் அதுக்கு சரின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.